Anyone who is not with me is against me, and anyone who does not gather in with me throws away. லூக்கா 11:23. என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து கூட்டி சேர்க்காதவர் சிதறச் செய்கிறார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இயேசுமா காவியத்திலிருந்து இந்த பகுதிக்கான வார்த்தைகள்: கற்கள் கலகம் செய்தால் தூளாகாதா தூண்கள்? கற்கள் கலகம் செய்தால் தூளாகாதா தூண்கள்? குழுக்கு குழுவாய் தனித்து நின்றால் குடும்பம் உடையாதா? பேய்களுக்குள்ளே பிரிவுகள் என்றால் பேயின் அரசு சாயாதா? பேயை எப்படி பேயால் ஓட்ட முடியும்? முள்ளை முள்ளால் எடுக்கலாம், நோயை நோயால் தீர்க்க முடியுமா? பீல்செபூலின் பிரதிநிதி நான் என்றால் உங்கள் ஊமத்தம்பூ பூசாரிகளும் அப்படித்தானா? புதர்களை போல் படரும் எந்த பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு. ஊதாப்பூவாம் தூய் ஆவியை ஊதித்தள்ள எண்ணி தூற்றும் குற்றத்துக்கோ மன்னிப்பே இல்லை என்றார். வாழ்க்கையிலே 2 காரியங்கள் சுலபம். ஒன்று குறை கூறுவது, இன்னொன்று அறிவுரை சொல்வது. ரொம்ப சுலபம். ஆகவே கட்டிய கட்டடத்துக்கு 1000 குறைகள் சொல்லுவார்கள், அல்லது அறிவுரை சொல்லுவார்கள். யார் வேணுமானாலும். உண்மை என்னவென்றால் அது வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் அல்லது கடைபிடிக்கப்பட வேண்டும். இதை நான் கடைபிடிக்கிறேன், நீங்களும் கடைபிடியுங்களேன் என்பது கேள்வியாக அமைய வேண்டும். மறையுரைகளுக்கு பல கருத்துக்கள் உண்டு. ஒரு மறையுரை எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் இப்படி செய்ய வேண்டும், நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்பது அல்ல. நான் எனது அனுபவத்திலே இப்படி பார்க்கிறேன், உணர்கிறேன், செய்கிறேன், நீங்களும் கடைபிடித்து பாருங்கள் என்பதுதான் ஏற்ற மறையுரை என்பது மறையுரைக்கான குறிப்புகள். ஆக ஒரு கிறிஸ்துவ வாழ்வு என்பது வெறும் வாய்ப்பேச்சால், பிதற்றலால், பிரசங்கத்தால் அல்ல, மாறாக வாழ்ந்து காட்டுவதால். இயேசுவுக்காக நான் வாழ்கிறேன், இயேசுவுக்காக நான் பணி செய்கிறேன், இயேசுவுக்காக நான் இதை அர்ப்பணிக்கிறேன் என்னும் பொழுது அவைகள் நற்செய்தி அறிவிப்பாக மலரும். இதைத்தான் திருச்சபை நம் ஒவ்வொருவரிடமிருந்து எதிர்பார்க்கிறது. இயேசுவோடு இணைந்திருந்தால் நாம் 1000 காரியங்கள் செய்யலாம். ஒரு பாடல், திருவழிபாட்டு பாடல் உண்டு: நீர் என்னோடு இருந்தால் எதையும் நான் சுமப்பதற்கு தயார், எதையும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயார், நான் சாய்ந்து கொள்ள நீ தோள்களாக வேண்டும் என்றெல்லாம் அருமையான பாடல்கள் நம்முடைய வழிபாட்டு பாடல்களில் உண்டு. இவைகளெல்லாம் எதை சுட்டி காட்டுகின்றன என்றால், நாம் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். இதை நம்முடைய கவனத்தில் கொள்ள இவ்வாறு ஆங்கிலத்தில் சொல்லப்படும்: டு பி வித் ஜீசஸ் ஐ ஆம் ஹீரோ, விதவுட் ஜீசஸ் ஐ ஆம் ஜீரோ. டு த ஒன் வித் ஃபெய்த் no explanation is necessary. To the one without faith no explanation is possible. விசுவாசிக்கு விளக்கம் தேவையில்லை,
அவிசுவாசிக்கு எந்த விளக்கமும் எடுபடாது. இதுதான் உண்மை. விசுவாசி சாதாரண மக்கள் எதை சொல்லுகிறோமோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற நல்ல மனம் படைத்தவர்கள். ஆனால் அவிசுவாசிக்கு 1000 காரணங்களை எடுத்து சொன்னாலும் அது விளங்காது, புரியாது. மாறாக குதர்க்கமாகவும் பேசுவார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஈரோட்டிலே ஒரு நாத்திக மாநாடு. ஆகவே வெளியிலே இருக்கக்கூடிய சுவர்களில் கரிக்கட்டியால் எழுதப்பட்ட வார்த்தைகள், ஆவியால் இட்லி வேகும், ஆவியால் குழந்தை பிறக்குமா என்று இயேசுவின் பிறப்பை கொச்சைப்படுத்தி எழுதப்பட்ட வார்த்தைகள். இதைத்தான் பரிசுத்த ஆவிக்கு எதிரான குதர்க்கமான வார்த்தைகள். அவிசுவாசிக்கு எந்த விளக்கமும் எடுபடாது. God is more anxious to communicate with us than we are to listen. மார்ட்டின் கெல்சி. நாம் செவிமடுப்பதற்கும் மேலாய் இறைவன் நம்முடன் தொடர்பு கொள்ள மிகவும் ஆர்வமாய் உள்ளார். கடவுளுடைய கருணை, கடாட்சம், இரக்கம் அளவிட முடியாதது, எல்லைக்கு உட்பட்டது அல்ல. எல்லையில்லா அன்பாலே ஏக மகனை எமக்கு பலியாய் தந்த இறைவா என்பதும் திருவழிபாடு பாடல். He who judges others condemns himself. English proverb. பிறரை தீர்ப்பிடுகிறவன் தன்னையே கண்டனம் செய்கிறான். தீர்ப்பிடாதே, நீயும் தீர்ப்பிடப்படுவாய் என்பது நற்செய்தி. If you judge people, you have no time to love them. மதர் தெரேசா. நீ மக்களை தீர்ப்பிடுகையில் அவர்களை அன்பு செய்ய உனக்கு நேரம் இருக்காது. இவைகளெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய வசனங்களும் கருத்துக்களும். நம் முன்னாள் போப்பாண்டவர் பெனடிக்ட் the 16th, His kingdom is not an imaginary hereafter situated in a future that will never arrive. His kingdom is present wherever He is loved and wherever His love reaches us. இனி எதிர்காலத்தில் என்றும் வராத ஒரு கற்பனை அல்ல அவரது அரசு. அவர் அன்பு செய்யப்படும் போதும் அவரது அன்பு பரவும் இடமாகவும் உள்ளது அவரது அரசு. இறை அரசு என்பது நம்மிலே இருக்கிறது, நம்மோடு இருக்கிறது. அதுதான் இறை அரசு. ஜெபிக்கின்றோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உமது அரசு வருக. அந்த அரசு இங்கே செயல்பட நாம் ஜெபிக்கின்றோம். எப்பொழுது அது செயல்படும்? அவருடைய விழுமியங்களை நாம் வாழ்ந்து காட்டினால். ஒரு அரசு என்றால் இவர் அரசன், இவர் அரசன் என்றால் இவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். பரமபிதா கூறிய கூற்று, இவரே என் அன்பு மகன், இவருக்கு செவிசாயுங்கள். தேவதாயின் வார்த்தைகள், அவர் சொல்வதுபடி செய்யுங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? தினம் தினம் நாம் பைபிளிலிருந்து படிக்கின்றோம். படிக்கப்பட்ட வார்த்தைகள் நமக்கு விளக்கமாக உடைத்து கொடுக்கப்படுகின்றன. த பிரேக்கிங் ஆஃப் த வேர்ட். உடைத்து கொடுக்கப்பட்ட பிறகு அவருடைய திருப்பலியை நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். த பிரேக்கிங் ஆஃப் த பிரெட். இந்த அப்பமானது உடைத்து கொடுக்கப்படுகிறது. எனவே செவிக்கு உணவு கொடுத்த பிறகு வயிற்றுக்கும் ஈயப்படுவதை போல நம் செவிக்கு, சிந்தனைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளும் நம்முடைய உணவாக நற்கருணையும் கொடுக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக, ஆழமுள்ளதாக, இன்னும் பொருள் செறிவு மிக்கதாக அமைகிறது. We are enlisted into Satan's army not just by overt rebellion against Jesus, but also by lukewarmness, silence and selfishness. We are either for or against Jesus. இயேசுவுக்கு எதிராக எழும்போது மட்டுமல்ல,
மாறாக தன்னலத்துடன் அக்கறையின்றி அமைதியாக இருக்கும்போதும் அலகையின் சார்பாக இணைகிறோம். sins of commission and sins of omission. எவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டுமோ அவைகளை கடைபிடிக்காவிட்டாலும், வாளாயிருந்தாலும், அமைதி காத்தலும், எனக்கு என்னத்துக்கு வம்பு, நான் என்னத்துக்கு போகணும் என்று கூச்சத்தாலோ வெட்கத்தாலோ பயத்தாலோ நாணி குறுகி நின்று கொண்டிருப்பது அல்ல. இயேசுவுக்காக துணிந்து நான் செய்வேன். அது சேவையாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், அல்லது எத்தகைய ஒரு சிறு பணியோ, இந்த பணியை இயேசுவுக்காக நான் செய்கிறேன் என்னும் பொழுது அது சான்று பகரும் வாழ்வாக அமையும். பொழுதால் இருப்போம், செபிப்போம். Lord, give us the grace to stand with courage no matter how frustrating things get. வாழ்ந்து காட்டிய வல்லவரே, உம்மை போன்று சோதனைகளை வென்று சாதனை படைக்கும் திறன் பெற உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக வீற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. பரமபிதா சொல்லியபடி நீர் எமக்கு போதித்த கற்பித்த விண்ணரசின் விழுமியங்களை நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு தேவையான திறனையும் வலிமையும் தாரும். மனத்திடனையும் மனத்தெளிவையும் தாரும். இதனால் நாங்கள் என்றும் எப்பொழுதும் உமக்காக வாழுகின்ற வகையிலே நாட்டம் கொள்வோமாக. எதுவரினும் ஏற்பேன், வறுமையிலும் வாழ்வேன், வளமையிலும் வாழ்வேன் என்ற சின்னப்புக்குரிய பண்புகளை நாங்களும் அணிந்து கொள்வோமாக. அதனால் உமக்கேற்ற சாட்சிகளாக நாங்கள் வாழ செய்தருளும். எங்கள் செபத்தை கேளும். வல்லமையான இந்த நேரத்தில் செபித்து கொண்டிருக்கிற எண்ணற்ற மக்கள், எண்ணற்ற குடும்பங்கள், ஊடகங்களின் வாயிலாக செபித்து கொண்டிருக்கின்ற மக்களை அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை இன்னும் சின்ன திரையிலே தொட்டு ஜெபிக்கின்ற மக்கள், இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்திருளும். அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம், உமது அரசு பரவுவதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.